வணக்கம். நீங்கள் பார்ப்பது காளான் வளர்ப்புக்கும் மற்றும் மண்புழு உரம் தயாரித்தல் எப்படி செய்ய போகிறேன் என்பது தான் நீங்கள் இந்த பகுதியை பார்க்குறீங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மண்புழு வளர்ப்புக்கான ஒரு வடிவத்தை நம்ம அமைச்சிருக்கோம். அதே போல் அந்த மண்புழுவுக்கு உணவாக என்னென்ன கொடுக்க போகிறோன்னா, நான் காளான் வளர்ப்புக்கான ஷெட்டு போடுறதுக்கான கால்களை அமைத்திருக்கேன். அந்த காளானில் அறுவடை செய்து மீந்த அந்த பெட்டை நேராக மண்புழுவுக்கு கொண்டு வர்றது தான் என்னுடைய நோக்கம். இதில் எப்படி நம்ம வளர்க்க போகிறோம் என்பதை ஒவ்வொரு பதிவாக நான் பதிவு செய்கிறேன் உங்களிடம். எப்படி வளர்ச்சி, ஏன்னா ஏற்கனவே நான் மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்ணியிருக்கேன். அது சிப்பி காளான் தான். இதோடைய மண்புழு உங்களுக்கு உரங்கள் தேவைப்பட்டாலும் என்னுடைய நம்பரை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் காளான், சிப்பி காளானுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் நான் உங்களுக்கு தர்றதுக்கு நான் வழி ஏற்படுத்தி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவும் நான் வளர்ச்சியை நான் பதிவிடுகிறேன். எனவே இது போல் பெட்லாம் உங்களுக்கு மானியத்துலேயும் தராங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. கவர்மெண்டில் மானியம் மூலியமாகவும் நீங்கள் மண்புழு வளர்த்துக்கான பெட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.